ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு லஞ்ச் ரெசிபி தக்காளி சாதம் பிரியாணி ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. சிலருக்கு தக்காளி சாதம்னாலே சுத்தமாக பிடிக்காது. எனக்கும் அப்படிதான். எங்கள் ஹாஸ்டலில் தக்காளி சாதம் சாப்பிட்டு எனக்கு தக்காளி சாதமே பிடிக்காம ஆகிருச்சு. ஸோ என்ன மாதிரி தக்காளி சாதம் பிடிக்காதவங்க இந்த மாதிரி பிரியாணி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் அரிசியை 3 தண்ணி நல்லா அலசிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. பெரிய பழுத்த தக்காளி 3, பல்லாரி 2, சின்ன பச்சை மிளகா 3, புதினா 1 கைப்பிடி. கண்டிப்பாக புதினா இலை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். மீல் மேக்கர் 1/2 கப், பச்சை பட்டாணி 1/2 கப். மீல் மேக்கர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் தண்ணி நல்லா சுட வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் மீல் மேக்கரை நல்லா அலசிட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸுக்கு மீல் மேக்கரை கொதிக்க விடுங்க. மீல் மேக்கர் நல்லா கொதித்து குண்டானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மீல் மேக்கரில் உள்ள சூடு தண்ணியை கொட்டிட்டு பச்சை தண்ணியை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலிருந்து மீல் மேக்கரை மட்டும் தனியாக கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா மீல் மேக்கரையும் தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கிட்டோம். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசால் பொடி, 1 ஸ்பூன் உப்பு, 5 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற மீல் மேக்கரை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. மீல் மேக்கரில் மசாலா நல்லா இறங்கணும். ஒரு 20 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுருங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. குக்கரில் லோ ஃப்ளேமில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 20 மினிட்ஸ் ஊற வச்ச மீல் மேக்கரை இந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். மீல் மேக்கர் உடையாமல் நல்லா எல்லா பக்கமும் பெரட்டி விட்டுக்கோங்க. மீல் மேக்கர் ஆயில் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகும். அந்த ஸ்டேஜில் மீல் மேக்கரை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இன்னொரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பிரிஞ்சி இலை, ஏலக்காய் 2, கிராம்பு 3, சோம்பு 1 டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட 10 முந்திரியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி சேர்த்து வதக்கிக்கோங்க. பல்லாரி நல்லா பொன்னிறம் ஆகிற வரை வதக்கிக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரை வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி, வெங்காயம் வேகிறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னடா உப்பு க்ரீன் கலரில் இருக்குன்னு பார்க்காதீங்க, நார்மல் உப்பில் கருவேப்பிலை பொடியை ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி பாதிக்கு பாதி நல்லா வெந்ததும் 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற மீல் மேக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கோங்க. மீல் மேக்கர், பச்சை பட்டாணி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது மசாலாலாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி,
1/2 ஸ்பூன் கரம் மசால் பொடி, 1 ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட 1/2 கப் புதினா இலை, 1/2 கப் மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புதினா இலை, மல்லி இலை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாதத்தோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நாம் ஆல்ரெடி அரிசியை 1/2 அன் ஹவர் ஊற வச்சு தான் எடுத்திருக்கோம். அதனால் 2 ஸ்பூன் தயிர் போதும். சப்போஸ் உங்களுக்கு அரிசியை ஊற வைக்க டைம் இல்லைன்னா 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாதத்துக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுறலாம். ஹை ஃப்ளேமில் 1 விசில், லோ ஃப்ளேமில் 1 விசில், மொத்தம் 2 விசில் வச்சுக்கோங்க. இப்போது 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் நல்லா போயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டொமேட்டோ ரைஸ் வேறு லெவலில் சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு. பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது. இந்த டொமேட்டோ ரைஸோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம அடிஷ்னலாக மீல் மேக்கரும் பச்சை பட்டாணியும் சேர்த்துருக்கோம். அதுவும் மீல் மேக்கரை பொரிச்சு சேர்த்துருக்கோம். அது கூட கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த ஸ்பைசியான டொமேட்டோ ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக கர்ட் ஆனியன் மட்டும் போதும், வேறு எதுவும் வேணாம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.